நம்ம இப்போ நம்ம ஃபர் பேபியுடைய உயிரையே ஈஸியாக எடுக்கக்கூடிய பார்வோ நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்வோனாவே வெட்டினரி டாக்டருக்கும் பெட் பேரண்ட்டுக்கும் ரொம்ப பயமாயிரும். இந்த பார்வோன்னா என்ன, பார்வோ எப்படி பரவுது, நம்ம ஃபர் பேபிஸை பார்வோ கிட்டேருந்து எப்படி காப்பாற்றலான்னு இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள தகவல்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பார்வோங்கிறது டாக்ஸுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இந்த வைரஸ் டாக்ஸுடைய குடல் உறுப்புகளை கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்கை அட்டாக் பண்ணும். அதே மாதிரி பைட் செல்ஸ் வெள்ளை அணுக்களையும் டேமேஜ் பண்ணிடும். இந்த டேமேஜ்னால நம்ம ஃபர் பேபிஸுக்கு அதிகப்படியான டயரியாவும் வாமிட்டும் ஏற்படும். இந்த வாமிட் அண்ட் டயரியானால அவங்களுடைய பாடியில் இருக்கிற நீர்ச்சத்து ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வெளியேறிடும், ரத்தமும் கலந்து வரும். இது குறிப்பாக 6 மாதத்திற்கு குறைவாக இருக்கிற பப்பிங்களை தான் நிறைய அட்டாக் பண்ணுது. எதனாலன்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப அழுக்காக இருந்தாலும், பார்வோ வந்த மலம் இவங்க வாய்க்குள்ளே போயிருந்தாலும் இந்த பார்வோ வைரஸ் அந்த புது டாக்ஸுக்கு உள்ளே போயிடும், நம்ம ஃபர் பேபிஸுக்கு உள்ளே போயிடும். டாகோட சிறுகுடல்ல வில்லின்னு விரல் போன்ற அமைப்பு நியூட்ரிஷனை உறிஞ்சி கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி அதை ரத்தத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இந்த பார்வோ வைரஸ் அந்த வில்லி என்ற விரல் போன்ற அமைப்பையே முழுசாக டேமேஜ் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல புண்ணையும் ஏற்படுத்திடும். இந்த புண்ணுனால தான் ரத்தம் கலந்த டயரியாவும் ரத்தம் கலந்த வாமிட்டும் நம்ம பப்பீஸுக்கு வருது. அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்னதுன்னா அதிகப்படியான வாந்தி, 2வது டயரியாவில் பிளட்டும் கலந்து வர்றது, 3வது அவங்களுடைய உடம்பு டெம்பரேச்சர் சூடு கடக்கடன் குறைய ஆரம்பிச்சிடும், உடம்பு சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடும், 4வது சாப்பிட மாட்டாங்க, 5வது ரொம்ப பலவீனமாயிருவாங்க. சில தடவை வாந்தியில் கூட பிளட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான சிம்டமை நீங்கள் நம்ம பப்பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா உடனே வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடுங்க. இந்த சிம்டம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 3 நாளுக்கு மேலேயே ஆகியிருக்கும் பார்வை வந்தவங்களுக்கு. 3 நாள் 4 நாள் சில தடவை 1 வாரம் கூட ஆன பிறகு தான் இந்த சிம்டம்ஸுமே தெரிய வரும். அதனால் இம்மீடியட்டாக நீங்கள் டாக்டருடைய ஹெல்ப் எடுத்து தான் ஆகணும். நம்ம பப்பிக்கு ப்ரிவென்ஷன் தடுக்கும் முறை, நம்ம பப்பீஸ் பிறந்து 6வது வாரத்துலேருந்து 20வது வாரத்துக்குள்ளே நம்ம எல்லா தடுப்பூசியும் டாக்டர் சொன்ன மாதிரி டைமில் சொன்ன இன்டர்வலில் நம்ம போட்டு முடிச்சிடணும். ஏன்னா அம்மா கிட்டேருந்து வந்த நோய் எதிர்ப்பு சக்தி 1.5 மாதத்துக்கு அப்புறமா குறைய ஆரம்பிச்சிடும். பெரிய நாய்க்கு வராதானா பெரிய நாய்க்கும் வரும். பெரிய நாய்க்கு கூட ஒரே தடுப்பூசியில் வருஷத்துக்கு ஒரு முறை போடுற தடுப்பூசியிலேயே சரியாயிருமான்னா இல்லை, பத்தாது. அதற்கு அடுத்து டாக்டர் ஒரு தடுப்பூசிக்கு அப்புறமா 30 நாள் 40 நாளுக்கு அப்புறமா நீங்கள் பூஸ்டர் போடணும்னு சொன்னாங்கன்னா அதையும் சேர்த்து போட்டுக்காங்க. இல்லைன்னா அவங்களாலையும் இந்த மாதிரியான பார்வோ வைரஸ் கிட்ட போராட முடியாது, இம்யூனிட்டி லோவாக இருக்கும்போது. இந்த நம்ம குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு புழு மருந்து கண்டிப்பாக கொடுத்து வைங்க. அப்புறம் ஊட்டச்சத்து உள்ள ஃபுட்டை கொடுங்க. நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே குறைஞ்சிரும். தடுப்பூசி தான் சரியான முறை. எந்த ஒரு தடுப்பூசியும் மிஸ் பண்ணாமல் எல்லா தடுப்பூசியும் டாக்டர் சொன்ன மாதிரி போட்டால் நம்ம பப்பீஸை டாக்ஸை சேவ் பண்ணலாம் பார்வோ வைரஸ்லேருந்து. இன்னொன்று, முழுசாக பார்வோ வைரஸ்க்கான எல்லா வேக்சினேஷனும் போட்டு முடிக்காமல் நீங்கள் பப்பீஸை வந்து டே கேர் சென்டருக்கு அனுப்புறது இல்லை பொதுவான காமனான பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ கிரேட்டாக இருக்காது. போகிற இடத்துல இருந்து அவங்க தொற்றை எடுத்துகிட்டு வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ரீட் டாக்ஸில் ஜெர்மன் ஷெப்பர்ட், ராட்வைலர், டாபர்மேன் இந்த 3க்கு வந்து நல்லாவே பார்வோ பெரிய டாக்ஸு கூட வந்துரும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஃபுல் வேக்சினேஷனை வந்து பூஸ்டரோடு சேர்த்து போட்டுருங்க. அப்புறம் வீட்டை வந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் நல்லா சுத்தமாக வச்சுக்காங்க. டிஸ்இன்ஃபெக்டன்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணி க்ளீனாக வச்சுக்காங்க. அப்போ நம்ம தடுக்கலாம் இந்த பார்வோ வைரஸை. எப்படி பப்பீஸுக்கு வரும்னு நம்ம சொன்னோமோ அதே மாதிரி பெரிய டாக்ஸுக்கு கூட பார்வை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய வேக்சினேஷன் தடுப்பூசியை வந்து ஒவ்வொரு வருடமும் நம்ம போடணும். தேவைப்பட்ட பூஸ்டரும் டாக்டர் எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா போட வேண்டியது இருக்கும். நம்ம ஒரு வேளை பூஸ்டரையோ இல்லை தடுப்பூசியை டிலே பண்ணியிருந்தோம் ஆர் போடாமல் மிஸ் பண்ணியிருந்தோம்னா வளர்ந்த பெரிய டாக்ஸுக்கு கூட வரத்துக்கு முழு வாய்ப்புகள் இருக்குது பார்வோ வைரஸ். அவங்களுடைய இம்யூனிட்டி லோவாக இருந்ததுன்னாவும் கண்டிப்பாக பார்வோ வைரஸ் வந்துடும். அதுக்காக பார்வோ வைரஸ் வந்து வேக்சினேஷன் போட்டவங்களுக்கு வராதான்னா வரும், வந்தாலும் அவங்களால ஃபைட் பண்ண முடியும். பரவும் முறை எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் பார்வோ பரவும்.
டைரெக்டாக எப்படி பரவுதுன்னா மலம், சிறுநீர், வாமிட் இது நம்ம டாக்ஸ் விழுங்கிட்டாங்கன்னா டைரெக்டாக வைரஸ் வயிற்றுக்குள்ளே போயிடும். வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு பார்வோ டாக்ஸ் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னா, இந்த மலமெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற இடத்துல இதெல்லாம் நம்ம பப்பி விழுங்கிட்டாங்கன்னா, வாய் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு வைரஸ் உள்ளே போயிடும். அதை மிதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, இவங்க டாக்ஸு காலை நக்கிற ஹேபிட் இருக்குது, அதையும் நக்கி வயிற்றில் அனுப்பிடுவாங்க வைரஸை. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது பார்வோ டாக்ஸு டிஸ்சார்ஜ் எல்லாம் மிதிச்சுட்டு செருப்பு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னா, அதை செருப்பு கடிக்கிற ஹேபிட்னாலையும் பார்வோ வைரஸ் வயிற்றுக்குள்ளே போயிடும். இது இன்னும் நம்ம பார்வோ டாக்ஸுக்கு யூஸ் பண்ண நெக் பெல்ட், லீஷ், கெனல், துணி, படுத்திருந்த துணி, அப்புறம் பவுல்ஸு, ஃபுட்டு, வாட்டர் இது எல்லாம் நம்ம வேறு டாக்ஸும் வாய் வச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்வோ வைரஸ் டைரெக்டாக உள்ளே போயிடும். இந்த பார்வோ டாக்ஸை அட்டென்ட் பண்ண க்ளீன் பண்ணிட்டு இருந்தவங்க யாராவது சொந்தத்துக்கு சுத்தம் பண்ணிக்காமலையோ க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணாமல் வேறு டாக்ஸை தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கும் பார்வோ 100% வந்துடும். இன்டைரக்டாக எப்படி பரவுதுன்னா, பார்வை வந்த டாக்ஸை டச் பண்ணிவிட்டு அப்படியே கையெல்லாம் கழுவாமல் நம்ம வேறு சாமானெல்லாம் தொட்டுட்டு அந்த சாமானை நம்ம பப்பீஸ்க்கு நம்ம வேறு டாக்ஸுக்கு கொடுத்துட்டோம்னா இன்டைரக்டாக பார்வை பரவிடும். நம்ம ஏதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்ம பப்பீஸ் வந்து வாயில் நக்கிடுவாங்க அந்த சாமானெல்லாம். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்வோ நோய்க்கு டைரெக்டாக எந்த ஒரு மெடிக்கேஷனும் இல்லை, சிகிச்சை முறை இல்லை. ஆனால் சப்போர்ட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது நம்ம பப்பீஸுடைய லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு, உயிரை காப்பாற்றுறதுக்கு. ஐவி ஃப்ளூயிட்ஸு, ஆன்டி வைரஸ் மெடிக்கேஷன், ஆன்டிபயோட்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம பப்பீஸ்க்கு தேவைப்படும். நம்ம பப்பீஸை வந்து பார்வோ வந்த உடனே, சிம்டமை பார்த்த உடனே நீங்கள் சரியான வெட்டினரி டாக்டரை வந்து அணுகி அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருங்க. இல்லை வீட்டிலேயே பண்ணணும்னா அவங்களுடைய வெட்டினரி டாக்டருடைய டைரக்ஷன் படி நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறதுனாலும் பார்த்துக்காங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஆனால் நம்ம இந்த முறையை வந்து காலையில் ராத்திரி கண்முழிச்சு பண்ணோன்னா நம்ம பப்பீஸோட உயிரை வந்து காப்பாற்றலாம். இது சரியான பராமரிப்பும் சரியான இன்டர்வலில் கொடுக்குற அந்த ஐவி ஃப்ளூயிட்ஸு, மருந்து எல்லாத்தையுமே நம்ம டாக்டர் சொன்னபடி சரியான டைமில் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம பப்பீஸை காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ரீஹாபிலிட்டேஷன், அதாவது நம்ம பப்பீஸ் பார்வை வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய உடல் எடையை கூட்டுறதுக்கு நல்ல சத்தான, ஆரோக்கியமான, சுத்தமான ஃபுட்டை கொடுத்து அவங்க உடல் எடையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுங்க. ஒருவேளை அவங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் டாக்டர் சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக அதையும் பண்ணுங்கள். நல்லா ஹாப்பியாக வச்சுக்கலாம் நம்ம பப்பீஸை. பார்வை வந்து சரியான டாக்ஸ் கூட வேறு டாக்ஸுக்கு பார்வை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளைக்கு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எப்போ வரைக்கும் தனிமைப்படுத்தி வச்சுருக்கணும்னு பார்த்துட்டு ஐசோலேட் பண்ணி வைங்க நம்ம பப்பீஸை. நம்ம பப்பிங்க தனக்கு வலிக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு, உதவி கேட்டு பாவமாக நம்மக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அவங்க வலியை புரிஞ்சு நம்ம அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை செய்து ஹெல்ப் பண்ணணும். இந்த டைமில் ரொம்ப கனிவாகவும் அன்பாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கணும். நம்மளே அதுக்கெல்லாம் அருவருப்பப்பட்டோன்னா, தொடரத்துக்கு அசிங்கப்பட்டோன்னா அவங்கள யார் காப்பாற்றுறது? இதை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சு நம்ம பப்பீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்வோ ட்ரீட்மெண்ட் ரொம்ப டயரிங், பணம் அதிக செலவாகும், வலி வேதனையும் நம்ம பப்பீஸுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இதை நம்ம தடுக்கணுன்னா வேக்சினேஷன், தடுப்பூசி தான் ஒரே வழி. இந்த மாதிரி நம்மளையே நம்பியிருக்கிற பப்பீஸை இந்த நிலைமைக்கு தள்ளாமல் நம்ம அவங்கள வருமுன் காக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நீங்கள் ஹார்டான கெமிக்கல்ஸு, டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணி பார்வோக்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, பெட்ஷீட்டு, ஃப்ளோர் எல்லாம் அவங்க சாமானெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அந்த கெமிக்கல்ஸையும் தரோவாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸ், ஹார்ட் கெமிக்கல்ஸ் நம்ம பப்பி வயிற்றில் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு டயரியா வித் பிளட் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் ஈக்குவலி பார்வை மாதிரி தான் தெரியும். நானும் இதனால் சஃபர் ஆகியிருக்கேன். எங்கள் டாக்ஸு இந்த மாதிரி சஃபர் ஆகியிருக்காங்க. கால்லையும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கும், அதை நக்கி வயிற்றுக்குள்ளே போயிடும். அவங்க ஏதாவது ஃபுட் அண்ட் டாய்ஸ் கீழே ஃப்ளோரில் போட்டுட்டாங்க, அதை நக்கும்போது அந்த ஹார்டான கெமிக்கல்ஸ், டிஸ்இன்ஃபெக்டன்ட் கெமிக்கல்ஸ் வயிற்றுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் இந்த பார்வை வந்து வீட்டுக்குள்ளே கூட மெனி இயர்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, மெனி மந்த்ஸ் அண்ட் மெனி இயர்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த விஷயத்தில்.
நீங்கள் யாராவது பார்வை வந்தால் பப்பீஸை ட்ரீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் உங்கள் வீட்லேயும் பப்பீஸுக்கு டாக்ஸுக்கு பார்வை வந்ததா? நீங்கள் எப்படி அதை சரி பண்ணீங்க? எப்படி உங்கள் டாக் அதிலிருந்து ஃபைட் பண்ணி வெளியே வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாராவது டாக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். What is this? Lucky?